ஒரு 4 பொருள் சொல்றேங்க. இதை தயவு செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணி விடலாம். ஸோ முதல் பொருள் பார்த்தீங்கன்னா கார்லிக், அதாவது பூண்டு. ஸோ நீங்க எப்பவுமே கடையில வாங்கும் போது தயவு செஞ்சு பூண்டை உரிச்ச பூண்டு நிறைய கிடைக்குதுங்க, அதை வாங்காதீங்க. ஏன்னா பூண்டு உரிச்சு அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல மோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சைகள், ஃபங்கஸ் அது வந்து வளருதுன்ற மாதிரி நிறைய ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க. ஸோ இரண்டாவது விஷயம், நிறைய பேர் வந்து இந்த பாதி ஆனியனை யூஸ் பண்ணிட்டு அப்படியே பாதி ஆனியனை ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு, ஃபங்கஸ் வந்து அதுக்கான கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது டீ ஏதாவது போடும்போது கொஞ்சமா கிரேட் பண்ணிட்டு அப்படியே பாதி ஜிஞ்சரா அப்படி போடுவாங்க. ஸோ அப்படி பாதி ஜிஞ்சரை கட் பண்ணி அப்படியே போட வேண்டாம். வேணா முழு ஜிஞ்சரா நீங்க அப்படியே வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு நீங்க ஒரு ஏர் டைட் பேக்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ அது கொஞ்சம் சேஃபா இருக்கும். நாலாவது வெள்ளை ரைஸ். ஸோ நிறைய பேர் இப்போ என்ன ஆகுது, சாப்பாடு மீந்த சாப்பாடை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நீங்க வைக்கிறீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு மேல அந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதோட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன், அன்னைக்கு மீந்து போன ரைஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில அது பழைய சாதமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல பல்வேறு நல்ல பாக்டீரியா இருக்கு. ஸோ அது உங்க உடம்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்க டாக்டர் ஃபார்மர்.